வணக்கம் உறவுகளே! என்னோட ரோஜா செடி பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா ரோஸ் வந்து பூத்திருக்குது. சிவப்பு கலர் ரோஸு. இது பார்த்தீங்கன்னா, 6 மாசமா நான் தண்ணி ஊத்தல, உரமும் போடலங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, என் செடியில நெறைய பூக்கள் வந்து கொத்து கொத்தா பெரிய பெரிய பூவா பூக்க ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செடி 6 மாசம் தாங்க பூ பூக்கும். 6 மாசம் பூ பூக்காது. 6 மாசம் பூக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசம் வந்து இங்க நெறைய ஸ்னோ விழுக ஆரம்பிக்கும். பனிக்கட்டியா இருக்கும், ஐஸ் கட்டியா இருக்கும். அதனால வந்து அந்த ஐஸ்லாம் விழுந்துச்சுன்னா செடிகள்லாம் முளைக்காது. அதனால 6 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேனே, ரோஸ் செடியெல்லாம் வெட்டிட்டு, நெறைய ஃபெர்டிலைசர்ஸ் குடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேங்க. அப்ப திருப்பி நானு மே மாசம் நான் இங்க வருவேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்னோட ரோஜா செடியில நெறைய மொட்டுக்கள் விட்டு, பூக்கள்லாம் பெரிய பெரிய பூக்களா சூப்பரா பூத்து கிடந்துச்சுங்க. நான் காலையில வந்த உடனே என்னோட ரோஜா செடிய வந்து பார்ப்பேன். எத்தன மொட்டு இருக்கு? எத்தன பூ இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எண்ணுவேங்க. அவ்வளோ தூரத்துக்கு இந்த ரோஜா செடி வந்து கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் ரோஸ் இது. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப டார்க் கலர் ரெட் இது. நீங்க வந்து இந்த கிளைமேட் வந்து கூலா இருக்கும். அதனால ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பூவா பூக்க ஆரம்பிக்கும். நம்ம ஊர் வெதர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதனால வருஷம் முழுசா நம்ம ரோஸ் செடிலாம் பூக்கும். இது இங்க யுகே கிளைமேட்னால 6 மாசம் தாங்க